நடுராத்திரியில பயங்கரமான மழைனால வயநாடு இருவிழிஞ்சி ரிவர் அடிச்சுட்டு வந்த வேகத்துல கீழ இருந்த 4 கிராமத்தை துவம்சம் பண்ணிருச்சு. நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரம் 1 மணில இருந்து 3 மணிக்குள்ள நடந்தனால நிறைய பேர்னால தப்பிக்க கூட முடியல. வீடு வாசல் வண்டினி எல்லாமே இந்த வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சு. இதை விட சோகமான விஷயம் என்னன்னா நிறைய பேரை கண்டே பிடிக்க முடியலங்க. வயநாடு மட்டும் இல்லாம நம்ம காட்ஸ் ஓன் கண்ட்ரியான கேரளால எக்கச்சக்க இடங்கள் இந்த ஹெவி ரெயின்ஃபால்னால அஃபெக்ட் ஆயிருக்கு. நியூஸ்ல பாக்குறப்போ டெத் ரேட்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. 6 கொலோ ஹிடன் ஸ்பாட்ஸ்னு யாராவது சொல்றாங்கன்னு கண்ணை மூடிட்டு போயிடாதீங்க. வெதர் அப்டேட், கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் பார்த்துட்டு சேஃபான இடத்துல இருங்க. என்ன சொல்றதுன்னு தெரியலங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்டே சேஃப் கேரளா. இந்த ராத்திரி 1 மணிக்கு 1:20 அப்ப என் அவன் வந்திருக்கான் தமிழ்நாட்டில். அவன் சேலத்தில் இருந்தான். அவன் வந்து ஒரு ரூம்ல படுத்திருந்தான். படுத்திருக்கும் போது சத்தம் கேட்டது. நம்ம கட்டில் படுத்திருக்க கட்டில் அப்படியே நடுங்குது. ஏனமெல்லாம் அப்படியே பாத்திரமெல்லாம் நடுங்குது. அப்ப என்ன பண்ணா, அம்மா என்னமோ ஒரு சத்தம் கேட்குது, அப்பாவும் நீங்களே எந்திரிங்க அப்படின்னா. நாங்க எழுந்திரிச்சு பார்க்கும்போது இது செவுரு இடிஞ்சு தண்ணி வருது வீட்டுக்குள்ளார. மண்ணும் மரமும் கல்லும் எல்லாம் வருது. அதுல இவன் பிடிச்சி இழுத்து எங்களை வெளியே அப்பாவும் அம்மாவும் 2 கையிலையும் அம்மாவும் கூட்டிக்கிட்டு ஓடுறான். மலை ஏறி ஒரு மட்டம் இருக்குது. அந்த மட்டத்துல போய் விடிய நனைஞ்சுக்கிட்டு நிக்கிறோம். நாங்க மலையில மவராசன் 2 பேரு ஆம்பளைங்க வந்து, அக்கா நீங்க இந்த வழியே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகும்போது ஒரு வீட்டுல கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் வண்டி கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க பள்ளிக்கூடத்துல. என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு வயநாட்டில் சூரர் மலையில். ஆனால் நிலச்சரிவு ஏற்பட்டு என் பொண்ணு, பையன், மாப்பிள்ளை, பேத்தி, அவங்க ஃபேமிலி எல்லாமே இறந்துட்டாங்க. கேள்விப்பட்டு நாங்கள் போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து எங்களுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் அங்கேயே வந்து எல்லாமே எரியூட்டு பண்ணிவிட்டு நைட்டு 1 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் தான் இங்கே வந்தோம். எங்களுக்கு கொண்டு வர முடியாத சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு வர முடியல. பாடி வந்து ஊறி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஏதோ எங்களுக்கு வந்து அங்கே போனப்போ கேரளா கவர்மெண்ட் வந்து எரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணாங்க. நாங்கள் நல்ல உறக்கம், சத்தத்தை கேட்டுட்டு எந்திரிச்சோம். ராத்திரி 1:30 மணி எந்திரிச்ச வாடி ஏடியா பார்க்கல. கரண்டும் போயிடுச்சு. அதுதான் தெரியும். வேற கட்டாப்புட்டா சத்தம் மட்டும் தான் தெரியும். 4 வட்டம் வந்தது, வேற ஒன்றும் தெரியாது. எங்க குடும்பத்தில் இப்போ என் மகன், பேரப்பிள்ளை 1, மருமக, பின்ன குடும்ப வகையில வீட்டில் ஒரு 10-12 ஆள். வீடு இருந்த இடம் தெரியாது. இப்போ நாங்கள் என் மகன் வீட்டில் போயிட்டு வேற வீட்டில் இருந்தோம். அதனால நாங்கள் 2 பேரும் தப்பிச்சோம். என் மகன் வேற ஒரு மகன் வேற வீட்டில் இருந்தான். அவன் இப்போ நலம்பூரில் படுத்துருக்குறான். போட்டோவில் பார்த்தேன். போட்டோ இல்லை, வேற ஆள்கிட்ட இருக்கு. உயிரோட இல்லை. இங்கிருந்து நலம்பூர் சாரியால் ஆற்றுல போயிட்டு இல்லை, போட்டோவில் பார்த்தேன். மொபைல் போன்ல அதோட இன்னொருத்தனும் அங்கே இருக்கு. ഇവിടെ പഠിക്കുകയാണ്. അവിടെ വിവരം யாசகே